சரி, ஓகே. கடைசியா நாங்க என்ன விஷயம் பார்த்தினாங்க, சடப்பொருட்களின் மின்னியல்பு சம்பந்தமான விஷயத்துல ஸ்டோனியல் என்ன செய்யறது, மின்னிக்காவும் ஒரு அடிப்படை துணிக்கு மறையத்தை கொண்ட துணிக்கு என்ன செய்யுது, இலத்திரன்கள் என பெயரிட்டது ஸ்டோனியன் விஷயம் பார்த்தினாங்க. கதோட்டுகள் பரிசோதனை மேற்கொண்ட விஞ்ஞானி, கதோட்டுகள் பிராக்டிக்கல் பார்த்துட்டோமല്ലോ, கதோட்டுகள் எக்ஸ்பெரிமெண்ட். எஸ் சார். ஓகே, கதோட்டுகள் பரிசோதனை மேற்கொண்டதால் எங்களுக்கு வில்லியம்ஸ் குரூக்ஸ், வில்லியம் குரூக்ஸ் செஞ்சவர்கள் கதோட்டுகள் பரிசோதனை மேற்கொண்டவர். நேர்கதிர் பரிசோதனையும் சொல்லிட்டேன். நேர்கதிர் பரிசோதனை மேற்கொண்டது யார்? யூஜின் கோல்ட்ஸ்டீன். ஞாபகம் இருக்குதா? எஸ் சார். ஓகே, நேர்கதிர் சொல்லியாச்சு. நேர்கதிர் பரிசோதனை மேற்கொண்ட விஞ்ஞானிய யூஜின் கோல்ட்ஸ்டீன் என்பவர் மேற்கொண்ட விஷயம் சரி. அப்ப அந்த பேசிக்கான விஷயம் எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது, முடிஞ்சது. சரி, அந்த பேசிக்கான விஷயம் எல்லாமே எங்களுக்கு என்ன செஞ்சாது, பார்த்து முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாம பார்க்க போற விஷயம்தான் எங்களோட பேசிக்கான அடிப்படை துணிக்கைகள் சம்பந்தமாக மேற்கொண்ட பரிசோதனைகளும் அதில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துணிக்கைகள், அதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் யாருன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். சரி, குயிக்காக பார்த்து முடியும். சரி, அந்த வரிசையில நாங்க பார்க்க போனோம்னு சொன்னால் எங்களுக்கு யார், ஜே தாம்சன். ஜே தாம்சன் என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொண்டதுன்னு சொன்னால், இவர்தான் உண்மையிலேயே என்னத்தை கண்டுபிடித்தவர், இலத்திரனை கண்டுபிடித்தவர். இலத்திரனை கண்டுபிடிச்சத ஜே தாம்சன். அது மட்டும் செய்யல, இவர்தான் என்ன மாடலை முன்வச்சவர், பிளம்புடிங். பிளம்புடிங் மாதிரி ஒரு வேலை செய்தவர், முன்வச்சது. இலத்திரனை கண்டுபிடித்தவர், பிளம்புடிங் மாதிரி ஒரு முன்வைத்தவர், இன்னொரு செயற்பாடு செய்தவர். இவர் என்ன தெரியல எங்கண்ட சமதானை கண்டுபிடிப்பட்ட விஷயத்துக்கு என்ன செய்வார்கள், ஜே தாம்சன் வந்து கொள்ளுவர். அதாவது சொன்ன பிளம்புடிங் தொடர்கிறது என்னது சாதாரண விஷயம். என்னது, ஒரு பிளம்புடிங் மாதிரி. சரி, ஒரு பிளம்புடிங் மாதிரியான அமைப்பு. இது ஒரு லைக் ஒரு ஃபுட், ஒரு வகையான ஒரு உணவு மாதிரியான ஒரு அமைப்பு. இதுல அந்த பிளம்ஸ் என்பது இப்படி என்ன செய்யப்படும், ஆங்காங்கே உதயத்து சரிந்து செய்யப்பட போது, காணப்பட போகுது. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஜே தாம்சன் என்ன செய்யறார் என்றால், இந்த வெளியில காணப்படுற இந்த பிளம்புடிங்க இருக்கிற வெளியில காணப்படுற அந்த அமைப்பை இருக்கிற இதைத்தான் இவர் என்ன பகுதியாக கருவுறார், கருப்பகுதியாகவும் அந்த பிளம்ஸ் மாதிரி இருக்கிற அமைப்பை தான் என்ன கருக்கிறார்கள், என்னத்துல இருக்கிறார், எலக்ட்ரான்ஸ். என்னது கருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யற கழிச்சுக்கொள்ளும். அப்ப இதை கரு அமைப்பாகவும் இழந்துள்ளலாம். அப்ப இவர் சொன்ன விஷயம் என்ன, கருவுக்குள்ள இலத்திரங்கள் என்ன செய்யுது, காணப்படுகிறது. கருவுக்குள்ள இலத்திரங்கள் காணப்படுகிறது என்ற விஷயத்தை தான் யார் முன்வைத்தது, ஜே தாம்சன் முன்வைத்தது. சரி, இதற்கு முதலாவது அணு மாதிரி உரு. சரி, உண்மையாக ரெண்டு மாதிரி உருக்களை பற்றி படிப்போம். ஒன்று என்னது அணு மாதிரி உரு, இரண்டாவது கரு மாதிரி உரு. அப்ப இவர் முன்வைச்சது இது என்னது, அணு மாதிரி உருவத்தை சரி இவர் முன்வைத்துக் கொண்டவர். அப்ப இந்த மூன்று விஷயம் இவருக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டும், உண்மையிலேயே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். யார் என்னென்ன, இலத்திரனை கண்டுபிடித்தவர் இவர் தான், பிளம்புடிங் மாதிரி முன்வைத்தவர் இவர் தான், சமதானங்களின் கண்டுபிடிப்பை மேற்கொண்டவர் மேற்கண்ட ஜே தாம்சன். சரி, உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கு. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கு. இந்த இலத்திரன் ஈயோவரின் விகிதத்தை துணிஞ்சது யார் சொல்லுங்க பார்ப்போம். ஆர் மில்லிகன். சரி, அது மில்லிகன். சரி, குழப்பம் இருக்கக்கூடாது. சரி, அது மில்லிகன். சரி, நம்மள விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இலத்திரன் சம்பந்தமா வந்ததால நான் அடுத்தது யார கரைக்க போனங்களுக்கு மில்லிகனை பற்றி என்ன செய்யப்பட்ட ரோபோட் மில்லிகன். சரி, ரோபோட் சரி மில்லிகன். இந்த ரோபோட் மில்லிகன் என்னென்ன செயல்பாடுகள் மேற்கொண்டவர் சொல்லுங்க. முதலாவது இவர்தான் என்ன செய்தவர், இலத்திரனின்
ஏற்றத்தை துணிந்தவர். அதே நேரம் இவர்தான் இலத்திரனில் என்னத்தை துணிந்தவர்? திணிவை துணிந்தவர். இவர்தான் ஏற்றத்தை துணிந்தவர், திணிவையும் துணிந்தவர். அப்ப இவர் இந்த இலத்திரன் ஏற்றத்தை என்ன செயற்பாட்டின் மூலம் துணிந்து கொண்டவர்? அதை சொல்லுவாங்க. இவர் இந்த இலத்திரனுடைய ஏற்றத்தை எண்ணத்தின் மூலம் துணிந்து கொண்டவர். oil drop experiment. oil drop பண்ணது இங்கிலீஷுக்கு, தமிழ்ல உண்மையான சொன்னா நெய்த்துளி பரிசோதனை உண்மையானது. சார் என்னது என்னது எங்களுக்கு இங்கிலீஷ்ல oil drop experiment சரி, இது என்னது? நெய்த்துளி சரி பரிசோதனை. நெய்த்துளி பரிசோதனை மூலம் தான் செஞ்சது, இதை துணிச்சு கொண்டது. சரி, ஓகே. அப்ப ரோபோட் மில்லிகனம் உங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோபோட் ஜே தாம்சன் பார்த்தாச்சு, அந்த ரோபோட் மில்லிகனம் பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது யாருங்கன்னா எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். சரி, எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். சரி, ஓகே. இது எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் என்பவர் என்ன செயற்பாட்டை கைக்கொண்டவர்? ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியும். எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் என்ன செய்தவர் என்றால், உண்மையிலேயே இவர் சொன்ன அனுமாரி ஒரு சரியா பிழையான அமைப்பு. கருவுக்குள்ள இடத்திற்கு காணப்படுது என்று ஜே தாம்சன் சொன்னது உண்மையான பிழையான கூற்று. அப்ப இவர் என்ன செய்ய முதலாவது இந்த ஜே தாம்சன் பிளம் புடிங் மாடல் இத என்ன செய்யறது? இந்த புளிய என்ன செய்தது சொன்னது இவர் ஜே தாம்சன் பிளம் புடிங் மாடல் புளிய என்ன செய்தவர் சொன்னவர் முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இவர் ஒரு விஷயத்தை நாங்கள் புளியன்னு நாங்கள் ஆர்கியூ பண்றோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் புளியன்னு சொல்றோம் என்றால் அதுக்கு ஓர்டினரி என்ன செய்யணும்? ஏதாவது சரியான விஷயத்தை முன்வைக்கணும். அப்ப இவர் புளியன்னு சொல்லிவிட்டு போகணுமா? இல்ல. அப்ப இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அணுவுக்குரிய ஒரு கருமாதிரி உருவம் முன்வைக்கிறார். ஒரு கருமாதிரி உருவம் செய்த முன்வைக்கிறார். அப்ப அந்த கருமாதிரி உருவில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இலத்திரன்கள் என்பது ஒரு அணுவில மைய பகுதியில கரு காணப்பட போகுது. இலத்திரன்கள் என்பது அதை சுற்றி ஒரு வட்டப்பாதை. சரி, இதுல இலத்திரன்கள் செய்ய போகுது சொல்றோம். இலத்திரன்கள் வட்டப்பாதையில பலம் பெற போகுது என்ற விஷயத்தை செய்யாதவர்களுக்கு ஜே தாம்சன் புலையை சொல்லி போட்டு கருமாறு வைக்கிறார். அப்படி இவற்றை கருத்தின்படியா எங்களோட ரதர்ஃபோர்ட் கருத்தின்படி இலத்திரன்கள் என்றது கருவுக்குள்ள இல்ல, கருவிற்றி வழியில வட்டப்பாதையில பலம் பெறுகிறது என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சரி, இதை கருமாறு. சரி, அதவரை என்ன செய்யறாருன்னு சொன்னால், இவர் தான் யாரை புரோத்திரனை கண்டுபிடிக்கிறார். சரி, புரோத்திரன் புரோத்திரனை கண்டுபிடிக்கிறது அதே நேரம் இவர் என்ன பிராக்டிகல் செய்கிறார்? பொட்டகட்டு பரிசோதனை. என்ன பிராக்டிகல் செய்கிறார்? பொட்டகட்டு பரிசோதனை செய்கிறார். சரி, அது அல்பாசிலர் பரிசோதனை சொல்லுவாங்க, அல்லது பொட்டகட்டு பரிசோதனை சொல்லுவாங்க. சரி, என்னது பொட்டகட்டு பரிசோதனை அல்லது அல்வா சிதறல் பரிசோதனை என்ற விஷயத்தையுமே செய்கிறார்கள் அவங்க. இவர் சொல்லி முன்வைக்கிறார். சரி, ஓகே. அப்ப உண்மையிலேயே இவர் இந்த சொன்ன விஷயத்தை என்னத்தோட நாங்கள் உவமிச்சு பார்க்கணும்னு சொன்னால், எங்க கோள்கள் சூரியனை சுத்தி கோள்கள் வேலை வரும்போது சூரிய மைய கொள்கைன்னு சொல்லுவாங்க. சரி, சூரிய மைய கொள்கை அதுல எத்தனை பேர்த்த கொள்கை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எங்களை சூரியனை சுற்றி எது எங்க கோள்கள் பலம் பெறுவது போல்.
சரி, சூரியனை சுற்றி இந்த கோள்கள் வலம் வருவது போலதான் ஒரு கருப்பையை பகுதியை சுற்றி என்ன செய்யப்படுது எங்களுக்கு இலத்திரங்கள் வலம் வருகிறது சொல்லிக்கொண்டு. சரி, இப்போ அந்த பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட்னா குட்டியா செய்யறோம், குயிக்கா சொல்லிக்கொண்டு குயிக்கா சொல்லிக் கொடுறேன். இது உங்களுக்கு விளங்கிதானே? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்ப சொன்ன விஷயத்துல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே, தேங்க்யூ. சரி, அப்ப இதுல இருந்து இவன் செய்த அந்த பிராக்டிக்கல் குயிக்கான செய்யணும். எல்லாமே நீங்க படிச்ச விஷயம் தான். சோ அதனால ரீகால் பண்ணி கொண்டு போடும். ஃபுல் தியரியுமே செய்யறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போடும். சரி, எங்களுக்கு அதான் சொன்னாங்க, உங்களுக்கு 1 பேப்பர் முடிய 2015 பேப்பர் தான். 2015 பேப்பர் முடிய வித் மோர் தேன் 1 மந்த் ஆகும். மோர் தேன் 1 மந்த் இந்த அங்காளி பேப்பர் ஈஸியா முடிஞ்சு போய். சரி, உண்மையிலேயே ஏதாவது சில கேள்விகள் சொல்றேன், அதுக்கு நீங்க யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. சரி, இப்ப நான் அதுக்குரிய செய்யணும், ஒரு உண்மையான படத்தை எல்லாம் கட்டி கஷ்டப்படுது. நான் பேசிக்கா ஒரு படத்தை செய்யணும். சரி, ஒரு அணு எடுத்து, சரி இது கரு பகுதி, சரி கரு பகுதி, சரி இது வந்து நான் செய்யணும் ஒரு, சரி ஓகே சரி பெருசாக பிரிக்கும். சரி, அப்ப உண்மையிலேயே இவர் என்ன உண்மையிலேயே எங்களுக்கு இந்த பாடம்னு சொன்னால் ஒரு பொட்டக்கடை, சரி ஒரு ஏஜ் ஏஜ் பயன்படுத்தலாம் அல்லது ஏஜ் செய்யலாம், பயன்படுத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, ஏஜ் நாங்கள் செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்போ ஒரு பொட்டகடன்னு சொன்னா அதுல ஏராளமான என்ன காணப்படும், அது சகஜமா போட்டுக்கொள்றேன் அப்படி இல்லை. சரி, ஏராளமான என்ன காணப்பட போதுங்கள், ஏஜ் அணுக்கள் காணப்படும். சரி, ஒரு மூலகத்தை எடுத்தோம்னா ஏராளமான அந்த மூலகத்துக்குரிய அணுக்கள் காணப்படும். நான் அதுல இருந்து ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு அணு மட்டும் எடுத்துக்கொள்றேன். நான் எடுத்துக்கொள்றேன் என்னது, ஏஜு ஆக்சன் பொட்டாகதான். ஆனா உங்க விளக்கத்துக்காக ஒரு ஏற்றத்தை எடுத்துக்கொள்றோம். சரி, இங்கால என்ன செய்யுறேன், இங்கால திரை வைக்கிறேன். சரி, எங்களுக்கு சட்டனஸ் பூசப்பட்ட திரையை செய்யறோம், புலவர் விளைவுகளை பார்க்கறதுக்காக சட்டனஸ் பூசப்பட்ட திரையை என்ன செய்து வச்சுக்கொள்றேன். இங்க இவர் பயன்படுத்துறது அல்பா பார்ட்டிகல் +2 4. சரி, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம், இந்த அல்பான்றது யார் சொல்லுங்க உண்மையிலே? அல்பான்றது இன்னொன்று சமனான ஒரு ஆள். யாருக்கு சமனான ஒரு ஆள்? யாரா சொல்லுங்க? alpha is equal to என்னது, ഹീലിയത്തിന്റെ കരു. ഹീലിയത്തിന്റെ കരുതാണ് ഉண்மையிலேயே അൽഫா. அதை விளங்கிக்கொள்ளும். ஹீலியத்துல 2 இலத்திரனும் 2 புரோத்தனும் காணப்படும். அதுல 2 இலத்திரங்களும் விளக்கப்பட்டால்தான் ஹீலியത്തിന്റെ கரு உருவாக்கப்படும். அந்த ஹீலியത്തിന്റെ கருவைத்தான் நாங்க இது செய்யறோம், அல்பா பார்ட்டிகளாக பயன்படுத்தும். உண்மையிலேயே இங்க என்ன மாதிரியான இந்த அல்பா பார்ட்டிகல் பயன்படுத்தணும்னு சொன்னால் ஆர் முடுக்கப்பட்ட சரி, ஆர் முடுக்கப்பட்ட அல்பா பார்ட்டிகல் தான் பயன்படுத்தும். சரி, ஏன் இந்த முடுக்கப்பட்ட அல்பா பார்ட்டிகளை பயன்படுத்துறோம்னு சொல்லி இந்த பிராக்டிகல் முடிஞ்ச அப்புறம் 1 ஆண்டுக்கு அப்புறம் ரெடியா இருக்கு. சரி, இப்ப இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா குறித்தளவான கதிர்களை இந்த அணுக்கள் இந்த ஓரங்களின் ஊடாக செலுத்து. ஓரங்களோட செலுத்திக்க அது எவ்வித விலகலை வந்து என்ன செய்யுது, இப்படி நேர்கோட்டுல பயணிச்சு முதலாவது கன்செப்ட் செய்து எந்த ஒரு விலகலும் இல்லாம நேர்கோட்டுல பயணிக்கிறது. சில கதிர்கள கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் உள்ளுக. உண்மையிலேயே இவர் போக வேண்டிய பாதை இது. ஆனா இதை என்ன செய்யறாருன்றால் ஒரு சிறு விலகலோட போறது. சரி, இவர் உள்ளுகளாக அனுப்புறோம். இவர் போக வேண்டிய பாதை இது, பட் அவர் போற பாதை ஒரு இப்படியான ஒரு பாதை. ரெண்டாவது சரி, ரெண்டாவது கதிர் இப்படி என்ன செய்தார்கள் போய்கொள்ளும். சரி, அப்ப மூன்றாவது என்ன செய்யறாருன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கதிர்கள் இன்னும் உள்ளுக்கு நோக்கியா இருக்கு. உள்ளுக்கு நோக்கியா இருக்கு. இவர் போக வேண்டிய பாதை இப்படியான பாதை. ஆனா இவர் என்ன செய்யறாரு என்றால் இதுல எல்லாமே செய்யப்படும், அந்த கதிர்களை உணர்வதற்குரிய செட்டப் எல்லாமே செய்யப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி. சரி, இவர் என்ன செய்யற இப்படி என்ன செய்யறார், பெருவிலங்களோட போய்கொள்ற. நாலாவது கதிரை என்ன செய்யறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட அணுகிட்ட மையப்பகுதியை நோக்கி அனுப்பி பார்க்கணும். அது மையப்பகுதி அனுப்பப்பட்ட நோக்கிய காதல் அதே திசையில் செய்யப்பட்டது, திசை திருப்பப்பட்டது.
அப்ப இவரோட கோணம் இந்த ஜீட்டான்றது லெஸ் தேன் 90 டிகிரியா இருக்குது. இந்த கோணம் ஜீட்டான்றது கிரேட்டர் தேன் 90 இருக்குது. இங்க விலகல் எவ்வளவு கூடாக நடக்குது? 180 பாகை கூடாக செய்து நடைபெறும். அப்ப உண்மையில புலப்படுறதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னால் அவங்க சந்தேகம் அவதானங்கள் சொல்லுவாங்க. அடுத்தது முடிவு. ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டையும் நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி தான் புலப்படுறோம். அவதானம் என்று சொன்னால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க என்ன அவதானங்கள் தென்பட்டது? என்ன அவதானம்? முதலாவது பெரும்பாலான இடங்கள், பெரும்பாலான கதிர்கள், அந்த அணுவின் ஓரங்களின் மூடு செலுத்தப்பட்ட கதிர்கள், அந்த அணுவின் ஓரங்களின் மூடு செலுத்தப்பட்ட கதிர்கள் எந்தவித விலகலுமின்றி பயணித்தது முதலாவது அவதானம். சரி, கொஞ்சம் உள்நோக்கி அனுப்பப்பட்ட கதிர்கள் என்ன செய்யப்பட்டது? 90 பாகையிலும் குறைந்த கோணத்தினூடாக திரும்பல் அடைந்து சென்றார். மூன்றாவது அவதானம் குறிப்பிட்ட இன்னும் சில கதிர்கள் என்ன செய்யப்பட்டது? செலுத்தப்பட்ட கதிர்கள் 90 பாகையிலும் அதிகமான கோணத்தினூடாக திரும்பல் அடைந்து சென்றது. நாலாவது, அதன் மைய பகுதியை நோக்கி செலுத்தப்பட்ட கதிர்கள் சென்ற பாதையிலேயே திரும்பல், அதாவது 180 பாகை கோணத்தினூடாக திரும்பல் அடைந்தது. இது இவ்வளவு என்னது? அவதானங்கள். இவ்வளவுமே அவதானங்களாகத்தான் நாங்கள் கருதி கொள்வோம். இதுல இருந்து பெறப்பட்ட முடிவுகள் என்று நாங்கள் என்ன கருதுவோம்னு சொன்னால் பெரும்பாலான கருத்துக்கள் நேர்கோட்டில் பயணிச்சதானே. அப்ப அதுல சொல்ற முதலாவது விஷயம், அணுவின் பெரும்பகுதி என்னது? வெற்றிடம். சரி, அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம் முதலாவது. ரெண்டாவது மூன்றாவது அவதானத்தை வச்சுக்கொண்டு சொல்லுவோம், இந்த அணுவின் மைய பகுதி இருக்கு. சரி, அணுவின் மைய பகுதியில ஒரு நேரேற்றம் கொண்ட ஒரு பகுதி இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம் என்ற ஒரு கன்செப்ட் சொல்லிட்டோம். ரெண்டாவது. மூன்றாவது வச்சுக்கொண்டு சொல்லிடுறோம், இந்த மைய பகுதியில், ஒரு அணுவின் மைய பகுதியில தான் நேரேற்றம் கொண்ட பகுதி குவிந்து செறிந்து காணப்படும். அதாவது ஒரு சின்ன பகுதியில குவிந்து இருக்கு, பட் டென்சிட்டியான செறிந்து காணப்படுகிறது என்ற முடிவுக்கு பேசலாம். முடிவுக்கு இதுதான் இதை செய்த அல்பா எக்ஸ்பெரிமெண்டல் பிராக்டிகல் செட். சரி, நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொன்னால், அப்ப இந்த மையத்தை நோக்கி அனுப்பி போகும் இங்க நேரேற்றம் தான் இருக்குன்னு சொல்லி என்ன காரணத்தினால வந்தது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, என்ன காரணத்தினால் மையத்தை நோக்கி செலுத்தி போட்டு அது போன பாதையிலே திரும்பி வந்தது காரணத்தால இதுல மைய பகுதியோட நேரேற்றம் கொண்ட பகுதி தான் இது போடும் என்று என்னன்னு சொல்றது? எனிவன்? விலங்கல்ல சார், திருப்பி கேளுங்களே. கொஸ்டின் என்ன கேட்கறது சொன்னால், இப்படி கதிர்களை எல்லாம் அனுப்பினதானே. ஓகே, நான் என்ன சொல்றேன், இந்த மைய பகுதியை நோக்கி குறிப்பிட்ட கதிர்கள் அனுப்பினது தானே. அதை எவ்வளவு கோணத்துக்கூடாக திரும்ப அடைந்தது? 180 பாகையினூடாக திரும்ப அடைந்தது. அப்ப இதை வச்சுக்கொண்டு இது மைய பகுதியில நேரேற்றம் கொண்ட பகுதி தான் இருக்குன்னு சொல்லி எண்ணத்தின் அடிப்படையில அவை கன்ஃபார்மா சொன்னாங்க என்ற கேள்விகள். பேசிக் தான், சாதாரண விஷயம் தான். பட் கேள்வி ரிப்பல் ஆகிறதுனால Alpha chemical helium கருவை கோப்பர் செலுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட அல்பா பார்ட்டிகள் இருக்குதானே. அல்பா பார்ட்டிகள் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ். இது பாசிட்டிவ். அப்ப இத போன பாதையிலே ரிட்டர்ன் ஆகணும் என்றால் இங்க இருக்கிறாங்க என்ன இருந்திருக்க வேண்டும்? பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஒத்த ஏற்றங்கள் தான் ஒன்றை ஒன்று செய்யும் தள்ளும். இதுவே நெகட்டிவா இருந்திருந்தால் போன காலம் திருப்பி செஞ்சிருக்காங்க, ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அதே பாதையில் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இது ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இது ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம். என்ன செய்யணும், இங்க புலூரல் இதுகளை வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யப்பட்டது? அந்த கோணங்கள் எல்லாம் அளக்கப்பட்டு. சரிதானே? ஓகே, அடுத்தது இதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விளங்கி படிக்கணும், தயவு செய்து பாடமாக்காத இருக்கும். பாடமாக்கி எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை, அது எதுக்குமே உதவாது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவாது, ஒரு எக்ஸாமுக்கும் உதவாது. சரி, ஓகே. இங்கதான் ஏஜ் அல்லது ஏஜியை பயன்படுத்தலாம்னு சொன்னா சரி, பொறுத்தவரை வந்து ஏஜ் தான் பயன்படுத்துறது. சரி, பொறுத்தவரை சொன்னீங்க ஏஜ் தான் பயன்படுத்துறது. ஏன்டா இங்க ஏஜ் பயன்படுத்தணும்? ஏன் நீங்க மெரலியதை பயன்படுத்தி இருக்கலாம், போரனை பயன்படுத்தி இருக்கலாம், ஏன் ஹீலியம் அல்லது சோடியம் இப்படியான பயன்படுத்தி இருக்கலாமா? ஏறாது. ஏஜுன்றதும் ஒரு எலிமெண்ட் தான். சோடியம், மெர்லியம், போரன், இந்த கார்பனும் எலிமெண்ட் தான். ஏன் அவையில விட்டுட்டு இந்த ஏஜி போன்ற ஆக்களை தெரிவு செய்தது? என்ன ரீசனா?
least யார் reactive காட்சி தெரியும்? least reactive element சுட்டி குட். சரி, உண்மையிலேயே ஏன்னா இங்க பேரம் கூடிய அதாவது ஹெவியஸ்ட் மெட்டல்ஸ் தான் இங்க என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. பேரம் கூடிய மூலகங்கள் தான் இங்க பயன்படுத்தப்பட்டது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பிராக்டிக்கல் உண்மையான மெயினான பர்பஸ் என்னவென்று சொன்னால் விலகலை அவதானிக்கிறது. இங்க என்னதை பார்க்கணும், விலகல் எவ்வளவு கோணத்தினூடாக விலகுது, எப்படி விலகுது என்றதுதான் இது என்ன மெயினான பர்பஸ். அப்ப உண்மையிலேயே இதை நாம பெர்லியத்தை வச்சும் செய்யலாம், போர்டை வச்சும் செய்யலாம், சோடியத்தை வச்சும் செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன இஷ்யூ சொல்லலாம், சும்மா சொல்லி கொடுத்தீங்க. இப்ப இது சரி, உங்களுக்கு சிம்பிளான சொல்லணும், ஒரு சிம்பிளான விஷயம். இது யாருங்கண்ட ஒரு பெர்லியத்தை சரி இதா வச்சா சரி, இது பெர்லியம் சரி ஓகே. இப்ப இந்த செலுத்தப்பட்ட கதை என்னது, இப்பயே போகும், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது செலுத்தப்பட்ட கதை இருக்கும், இப்படி போகும். அதாவது எப்படி போகணும், இப்படி போகும். சரி, ஒரு சின்ன என்ன கொஞ்சம் உங்களுக்கு செலுத்தி பார்க்கணும் தானே, அது எப்படி போகணும், அது என்ன செய்யணும், அது எப்படி போகும். அப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்போ பேரம் குறைந்த மூலகங்களை பயன்படுத்தும் போது ஏஜ் ஒன்றே இல்லை, ஏஜ் ஒன்றே இல்லை, அது இந்த கெலவேட்டம் சின்னனா பெருசா, அதாவது நியூக்ளியர் சார்ஜ் அதாவது நியூக்ளியர் டென்சிட்டி என்றது லோவரா ஹையர், ஹை ஹையர். அதாவது இங்க பாசிட்டிவ் அளவு உயர்வா இருக்கு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் உண்டு அளவுக்கு 80 ஞாபகம் இல்லை, 80க்கு மேல ஒரு 80 சொன்னோம்னு சொன்னால் இங்க 80 புரோட்டான்ஸ் இருக்கு. அப்ப என்ன 80 நேரேற்றங்கள். இங்க நான் சேர்ந்தது 2 பாசிட்டிவ் தான். அப்ப 2 பாசிட்டிவ் 80 நல்லா செய்யணும், விலத்திடும். அப்ப என்ன தெளிவாக விலகலின செய்யக்கூடியதாக இருக்கும், அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்க பெர்லியத்துல பார்த்தோம்னு சொன்னா பயன்படுத்தலாம், செய்யலாம். ஆனா உங்களுக்கு அந்த டீட்டா கோணங்கள் பார்க்கறது, விலகல் பார்க்கறது எல்லாம் சரியான கஷ்டம். அதனாலதான் நீங்க என்ன செய்கிறீர்கள், நாங்கள் பாரம் குறைந்த மூலகங்களை என்ன செய்வதில்லை, பயன்படுத்துவதில்லை. சந்தேகம் எங்கேயாச்சும் உங்களை ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையோ அல்லது இந்தியாவத்துல கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் இங்க பாரம் கூடிய மூலகங்களை பயன்படுத்தலாம், இந்த பிராக்டிக்கல் மெயின் பர்பஸ் இங்க விலகலை அவதானிப்பதன் மூலம் தான் செய்யப்படுது, முடிவுகள் மேற்கொள்ளப்படுது. அதே நேரம் இந்த பரிசோதனை மூலம்தான் எங்களுக்கு ஒரு அணுவின் என்ன துணியப்பட்டது, ஆரையும் துணியப்பட்டது, கெல்வின் என்ன துணியப்பட்டது, ஆரையும் துணியப்பட்டது. சரி, கடவுண்ட ஆரையும் துணியப்பட்டது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் தான். அட் த சேம் டைம் அணுவின் ஆரை துணியப்பட்டது இந்த பரிசோதனை மூலம். கிளியரா விளங்குதா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ சார். ஓகே, சரி. அப்ப இதான் எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் தெரிஞ்சிருக்க போது. சரி, ஓகே. அப்ப இவன் எக்ஸ்பெரிமெண்டிலும் அதில் அவதானங்கள், அதில் முடிவுகள், என்ன பிரச்சனைகள் இருக்கிற எல்லா விஷயமும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் கதைச்சி முடிஞ்சு யாருங்கன்னா ரதபோர்ட் சம்பந்தமான விஷயம் முடிஞ்சு. அப்ப ரதபோர்ட் ப்ரோக்ராம் பிறகுங்களுக்கு யாரை பற்றி நாங்கள் கதைக்க போறோம்னா ஜேம்ஸ் சட்விக். ஜேம்ஸ் சட்விக். சரி, ஜேம்ஸ் சட்விக் இவர் என்ன செய்யறவர் பார்த்து கொண்டு சொன்னா இவர் தான் நியூட்டனை கண்டுபிடிச்சார். இவர் தான் என்ன செஞ்சவர், நியூட்டனை கண்டுபிடித்தது. சரி, நியூட்டனை கண்டுபிடிச்சது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நியூட்டனை கண்டுபிடிச்சது. சரி சரி, என்னென்னு கண்டுபிடிச்சவர் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியும். என்னென்ன கண்டுபிடிச்சது உங்களுக்கு தெரியும். நான் சின்ன கேள்வி இருக்கிறேன், நியூட்ரன் எங்க லொகேட் பண்ணப்பட்டிருக்கு, எங்க அது நமைவிடம், நியூட்ரன் நமைவிடம் எங்க, நியூட்ரன் நமைவிடம் சாரி இந்த நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் கருவுக்குள்ள காணப்படுது. கருவுக்குள்ள காணப்படுற 2 அடிப்படை துணிக்கைகள் யார், ஒன்று புரோத்திரன், ரெண்டு நியூத்திரன். இலத்திரன் கருவுக்கு வழியில் நான் பேசிக்கான 3 கதைக்கிறேன். இது தவிர்த்து மேலும் பல அடிப்படை துணிக்கைகள் என்ன செய்யப்படுது, சிறிய துணிக்கைகள் கருவுக்குள்ள காணப்படுது. மீசோன், லெப்டோன், நியூத்ரினோன், அப்படியே எக்கச்சக்கமான ஆட்கள் காணப்படுது. அது எந்த பிரச்சனை இல்லை. அப்ப இந்த நியூத்திரனை இவர் கண்டுபிடிச்சு இருக்கணும்னு சொன்னால் இவர் எதை உடைச்சிருக்க வரும், எதை தாக்கம் அடைஞ்சு பிளவடைய செய்திருக்க வரும், எதை பிளவடைய செஞ்சிருக்க வேணும்,
ஒரு அணுகுண்ட கருவை ஒரு அணுகுண்ட கருவைன்னு செஞ்சோம் பிழைவடைவை செய்வதன் மூலம் தான் அல்லது அதை உடைப்பதன் மூலம் தான் நாங்கள் எதை கண்டுபிடிச்சிருக்க முடியும் நியூத்திரனை கண்டுபிடிச்சிருக்க முடியும் சரிதானே சொல்ற விஷயம் தானே அப்ப எங்களுக்கு நியூட்டன் கண்டுபிடிப்பு என்பதை மேற்கொள்வதற்கு இவர் கருவை செய்திருக்க முடிச்சிருக்க இங்கேயும் ஒரு கேள்வி இருக்கு வடிவாத விஷயத்தை வழங்கிக் கொள்ளுவோம் எங்களுடைய ரதர்ஃபோர்ட் பாரம் கூடிய மூலகங்களை தான் பயன்படுத்துது ஆனால் சட்வி பாரம் குறைந்த மூலகங்களை பயன்படுத்துது ஏன் சொல்லுங்க அவர் பயன்படுத்தினது பெரிலியம் அல்லது என்னது போல் பெரிலியம் போலும் போன்ற பாரம் குறைந்த மூலகங்கள் தான் யார் பயன்படுத்துறது எங்களுடைய ஜேம்ஸ் ஆப்பிள் சரி இதை நோக்கி என்ன செய்யறாரு அதிலே ரெண்டு இடம் ஒரே டேபிள் காண்பி இங்கே பயன்படுத்தப்பட்டது அல்பா பிளஸ் 2,4 சரி இங்கே என்ன செய்யப்பட்டது ஆறு கொடுக்கப்பட்டது சரிதாங்க சரி அப்ப உண்மையிலேயே ரதபோர்ட் என்பவர் பாரக்கூடிய மூலகத்தை பயன்படுத்துகிறார் சரி ஏன்னு சொல்லிட்டோம் சட்விக் என்பவர் பாரம் குறைந்த மூலகத்தை பயன்படுத்துறார் யாரா சொல்லுங்க ஏன் இவர் பாரம் குறைந்த மூலகத்தை பயன்படுத்து என்ன ரீசன் anyone ஏன் இவர் பாரம் குறைந்த மூலகத்தை பயன்படுத்தும் யாருக்கா தெரியுமா ஏஷா தெரியுமா சரி கவனிங்க ஏன் பாரம் குறைந்த மூலகத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்குதான் முதலில் ஒரு கேள்வி கேட்டா என்னது இவர் நியூட்டன் எப்படி கண்டுபிடித்திருப்பார் அது என்ன கருவை உடைப்பதன் மூலம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது சரி இங்க நான் செலுத்துறது அல்பா பார்ட்டிகல் இங்க நான் செலுத்துறது என்பது அல்பா சரி இவர் தான் என்ன சொல்லக்கூடிய அல்பா ஏற்கனவே அல்பா இஸ் ஈக்குவல் டு ஹீலியத்துல கரோடன் சித்திரன் ஏற்கனவே சொல்லிட்டு இதுவும் அல்பா தான் சரி இவர் நேரேற்றம் கருவும் நேரேற்றம் இவர் செலுத்தப்படுற கதிரும் நேரேற்றம் அங்க இருக்கிற மூலகங்கள்ல கருவும் என்ன ஏற்றம் தான் நேரேற்றம் அப்ப ஒத்த ஏற்றங்கள் என்பதுதான் கருவை என்ன செய்யாது போறதுக்கு விடமாட்டார் தள்ளி கொண்டு அதனால என்ன ஒரு பயன்படுத்துறது ஆறு முடிக்க அனுப்புறது சரி அதாவது சரியா ஆக்சலேட் பண்ணி அனுப்புறது ஒரு தடை விசையா போறோம் அதுக்குமே ஆக்சலேட் பண்ணி அனுப்பி கொள்றது சரி இப்ப பெர்லியத்தின் கருவேற்றம் மூலகம் பாத்தீங்கன்னு சொன்னா பெர்லியம் என்னது ஹைட்ரஜன் இலித்தியம் 4வது மூலகம் அப்ப இவங்க 4 பிளஸ் இருக்கு சரி அப்ப நான் +4 போடுறேன் இவருடைய கருவேற்றம் +5 சரி இவருடைய கருவேற்றம் +4 இவருடைய கருவேற்றம் +5 இங்க நீங்க செலுத்துறது என்னது +2 குறியா செலுத்துற +2 அங்க +4 +2 தள்ளுங்க +2 போற +5 தள்ளுங்க ஆனால் நான் ஆக்சலரேட்டட் பண்ணி அனுப்புறதால இதே 2 பேர் போய் 4 தள்ளினோட பேலன்ஸ் பண்ணிட்டு செய்யலாம் ஏதோ சமாளிச்சு போகலாம் இதுவே இங்க 2 பேர் போறோம் அங்க 80 பேர் 70 பேர் 60 பேர் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் சமாளிக்கிறது கஷ்டம் அப்ப அதனாலதான் இவர் என்ன செய்யப்பட்ட உண்மையிலேயே பேரல் குறைந்த மூலகத்தை எடுத்துறதுக்கு கருவனா உடைப்போம் அங்க நான் ஏற்கனவே ஹெவியான ஒரு ஆளை வச்சேன்னு சொன்னால் என்னால அவரை ரீச் பண்ணவே இயலாது அவரை போய் நான் சென்றடைய இயலாது சென்றடையவே இயலாட்டி கருவை உடைக்க இயலாது கருவை உடைக்க இயலாது நியூத்திரனை கண்டுபிடிச்சிருக்க இயலாது சரி அப்ப இங்க அதுகள் என்ன செய்யப்பட போகுது கதிர்கள் கருது என்ன கதிர்கள் கருதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நியூத்திரன் என்ன செய்யப்படுது நியூத்திரன் பெறப்படுது நியூத்திரன் என்ன செய்யப்படுது பெறப்படுது சரி பெர்லியம் 4 இங்க செலுத்தப்பட்டது இவரும் என்னது 2 அப்ப இவருண்ட என்னன்னு பார்த்தோம்னா இவருண்ட 0 1 0 1 இங்கே என்னதான் வருது எங்களுக்கு நியூட்ரன் 0 1 தான் இருக்கு ஆனா எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கும் சம்டைம் எதுக்கு சான்ஸ் இருக்கு எது செலுத்தப்பட்ட ஆல்பா +2 4 பிளஸ் பெர்லியம் எது 4 9 சாகவே இங்க நியூட்ரன் வருது 0 1
பக்க விளைபொருளாக யார் சொல்லுங்க. அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கிறது என்றால் ஈஸியா சொல்லி தரணும். இந்த கீழ்ப்பகுதியில இருக்கிறது என்னது 2, இங்க 4, மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 6, மொத்தமா 6. அப்ப இங்க ஒரு அம்புக்குறிக்கு இங்க சமன்பாடு யோசிக்கும். ஒரு இங்க இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறார்கள் எண்ணிக்கையும் ரைட் சைட்ல இருக்கிறார்கள் எண்ணிக்கையும் ஒன்று கொண்டு இருக்கும், சமனா இருக்கும். அப்ப இவர் 6, இங்க 0 சொன்னால் இவர் கட்டாயம் இங்க 6 இருக்க. ஓகே ஃபைன். இவர் 4, இவர் 9, ஒட்டுமொத்தமா கூட்டினா 13. அதுல இங்க 1 கிடக்குது. அப்ப அவர் எத்தனை இருக்கும்? 2. அணுவன் 6 கொண்டது உங்களுக்கு தெரியும், கார்பன். சரி, அப்போ பெரிலியத்தை உங்களுக்கு மூலகமாக பயன்படுத்தி அல்பா கதிரினால் மோதிகரிக்கப்படும் போது உங்களுக்கு நியூட்ரோனும் அதனோட பக்க விளைபொருளாக கார்பன் 6, 12 சமதான ஈவினை செய்யப்படும் கிடைக்கப்படும். ஏன் நான் எப்படி சொல்றேன் கார்பன் 6, 12 சமதான கார்பன் மட்டும் சொல்லிவிட்டோம் இப்படியே இல்லை. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், கார்பன்ல 6, 12 இருக்குது, கார்பன் 6, 13 இருக்குது, கார்பன் 6, 14 இது கார்பன் சமதான. அப்ப சும்மா கார்பன் சொல்லி போட்டு விட்டோம்னு சொன்னால் எது சரியா இருக்குமோ இல்ல தெளிவா சொல்லுவோம். அதனால அவங்க சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படியும், ஏன் இருக்குன்னு விளங்கி படியும். 6, 12 கார்பன் சமதானி கிடைக்கப்படுது. எதுக்கு? பெரிலியத்தை நாங்க பயன்படுத்தும் போது. இது போரனை பயன்படுத்தும் போதுன்னு சொன்னால் போரன் 5, 11. சரி, 5வது மூலகம் அணுவன் 5, 11. அல்பா என்னது? +2, 4. என்ன வர போகுது? அதே மாதிரி கூடிப்பாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு போடலாம். இங்க 5, இங்க 2, அப்ப மொத்தம் எத்தனை? 7. அப்ப இங்க ஏற்கனவே நியூட்ரன் 0, 1, 7 கட்டாயம் இது ஒண்ணும் இல்லை. 11, 4 எத்தனது? 15. இங்க 1 இருக்கிறாங்க, இங்க 14. அப்ப இங்க என்ன வர போகுது? நைட்ரசன். சரி, இங்க என்ன வர போகுது? நைட்ரசன் கிடைக்கப்பட்டு. சரி, அப்ப போரடை எங்களுக்கு மூலகமாக பயன்படுத்தி மேற்கொள்ளும் பரிசோதனையின் போது நியூட்ரனோடு எங்களுக்கு நைட்ரசன் 14 நைட்ரசன் எங்களுக்கு என்ன செய்யப்படுது? பக்க விளைபொருளாக கிடைக்கப்படுகிறது. இதான் எங்களுக்கு எது சம்பந்தமான விஷயம்? நியூட்ரன் கண்டுபிடிப்பு சம்பந்தமான விஷயம். சரி, இது புரிஞ்சுட்டா எல்லாருக்குமே? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. சரி, இது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும்? கிளியரா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே ஓகேன்னு சொன்னா நான் சரி. அப்ப இவ்வளவு பேர் புரிஞ்சுச்சு. சரி, அதுக்கு பிறகு யாருமே வந்தது? நீல்போர். நீல்போர் என்றவரை நான் சொல்றேன். சரி, நீல்போரை சொல்லிட்டு நான் அதுக்கு பிறகு சில இருக்கிற குட்டி குட்டி விஞ்ஞானிகள் யார் யார் சொல்லி அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அதை நாங்க சொல்லி விஞ்ஞானிகள் ஃபுல்லாத்தையும் கொடுக்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். சரி, ஈஸியா படிச்சு கொடுக்கும். நீல்போர், இந்த நீல்போர் எங்களை மேற்கொண்டவர்னு சொன்னா உண்மையே சக்தி மட்ட கொள்கை. சக்தி மட்ட கொள்கையை முன் வச்சுட்டாருன்னு சொன்னா நீல்போர். சரி, யார் எங்களுக்கு அடுத்தது? நீல்போர் தான் என்ன செய்யற உண்மையிலேயே சக்தி மட்ட கொள்கை. சரி, சக்தி மட்ட கொள்கையை முன் வச்சது நீல்போர். என்னன்னு சொன்னோம்னா ஈஸியா வழங்கப்படுத்திட்டு போறோம். ஒரு படகுகிறவன் அந்த படத்தை வச்சுக்கணும் ஃபுல்லா சொல்றேன். அது சொன்ன அவ்வளவு விஷயத்த மூடல சொல்றோம், ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பாடமாக்கவனா விளங்கி படி. சரி, என்ன விஷயம்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களுக்கு ரதர்ஃபோர்ட் என்ன சொல்லி போட்டு போனவர் ஞாபகப்படுத்தி பாருங்க. எல்லாமே ஒரு விளக்கம் தான், விளங்கினா சரி. அதை சும்மா ரெக்கார்ட சொல்லி போட்டு இதுல இருப்பார். ரதர்ஃபோர்ட் என்ன சொன்னவர்? உண்மையிலேயே கதவை சுத்தி இலத்திரங்கள் ஒரு வட்டப்பாதையில விளம்பரம் இருக்குது. இதை யார் சொன்னது? ரதர்ஃபோர்ட் சொன்ன விஷயம். அப்ப இருந்தாலும் ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வட்டப்பாதையில இயங்கும் ஒரு துணிக்கு, சரி ஒரு வட்டப்பாதை துணிக்கு இயங்கி கொண்டிருக்கும். இயங்கும் துணிக்கு சொன்னால் உண்மையிலே சக்தி இழப்புகள் இருக்குமா இல்லையா? அப்ப நாங்கள் எதுல யோசிக்கிறோம், நாங்க மார்னிங் எழுமைக்கு 100% ஃபர்ஸ்டா இருக்கிறவங்க வச்சு கொடுக்கும். ஓகே, அப்படிதான் எல்லாருமே இருக்கும். மோஸ்ட்லி எழும்பி ஒரு ஒர்க் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் இருக்கும் ஆக்டிவா பயங்கரமான செய்து கொண்டு இருக்கும். அதுவே டைம் போக 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 என்ன நடக்கும்? நாங்க செய்யற ஒர்க்குன்ற வினைத்திறன் குறைஞ்சு கொண்டு போகும், ஸ்பீடு குறைஞ்சு போகும். என்ன ரீசன்? எங்களுக்கு களைப்பு
ஏற்படுது. அப்ப சக்தி இழப்பு ஏற்படுறதால என்ன செய்யப்படும், நாங்க சோர்வடைஞ்சு போறோம். இது வந்து காமனான திங்ஸ் தானே. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு வட்டப்பாதையில் இடத்துல எங்க சொன்னால் இவருக்கு சக்தி இழப்பு ஏற்படுமா ஏற்படாதா, ஏற்படலாம் தானே. அப்ப ஏற்பட்டால் இந்த கன்செப்ட் இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காது. இப்படி போனால் சக்தியை இழந்து 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 என்ன செய்யலாம், ஒரு கட்டத்துல வந்து கருவோட மோதலாம். இதுதான் ரதர்ஃபோர்ட்ல நடந்த ஒரு பிரச்சனை. அவர் சூரியமய கொள்கைன்னு சொன்னவர் தானே, சூரிய சுத்தியில கோள்கள் வளம் பெறுவதை போல மைக்கான சுத்தி இலத்திரங்கள் வளம் பெறுவது சொல்லு. அப்ப இவங்க எந்த பிரச்சனையை கேட்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு பிரச்சனையை முன்வைச்சது ஒரு பிரச்சனை. அதே நேரம் இவர் சொன்ன கருவில இருந்து சக்தி மட்டம் ஒரு வட்டப்பாதையில் பாதை அவர் சொன்னாரு சிங்கி உலகம் சக்தி மட்ட பாதை ஒன்றுல வளம் பெறுகிறது இரண்டாம் இடத்துல அவர் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதனால சக்தி மட்டங்கள் என்ற ஒரு கன்செப்டை பற்றி கதைக்கு அப்ப ரெண்டாவது பிரிச்சு சரி. அப்ப இதை நிவர்த்தி செய்யத்தானே வேணும் உங்களுக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யற மாதிரி தான் யார்கிட்ட சக்தி மட்ட கொள்கை அமைச்சது, நீர் போன்ற சக்தி மட்ட கொள்கை அமைச்சு கொள்கை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் என்ன நீர் போர் சரி அவர் தெளிவா சொல்ற சரி தெளிவா சொல்ற சரி நான் ஃபுல்லாக்குறேன். சரி இங்க போ சரி எப்படி நம்ம கைப்பற்றி சொல்லணும். சரி சும்மா ஒரு பேஜ் நான் சொல்றேன். இது என்னது n சமன் 1 n சமன் 2 n சமன் 3 n சமன் 4 n சமன் 5 up to எங்க வரையில இருக்கு n சமன் இன்ஃபினிட்டி. சரி n சமன் உண்மை சக்தி மட்டங்கள் ரெண்டுக்கு எத்தனை சொன்னோம்னு சொன்னால் n சமன் ஒன்றிலே இருந்து n சமன் முடிவிலி வரையான சக்தி மட்டங்கள் எங்களுக்கு என்ன செய்யுது காணப்படுது. அது முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்ப இவர் சொன்ன முதலாவது இவர் என்ன சொல்றாரு சொன்னா கருவிலே இருந்து நிலையான தூரங்களில் கருவில இருந்து நிலையான தூரங்களில இலத்திரங்கள் என்ன செய்யுது விளம்புறது. நிலையான தூரங்களுடைய சக்தி மட்டங்களில் இலத்திரங்கள் விளம்புறது. சரி அது ஓகே, அது அடுத்த எழுதி கொடுக்க. முதலாவது அவர் என்ன சொல்றாங்க, இவர் கருவில இருந்து வெளிநோக்கி போறது. சரி கருவில என்ன செய்யறார், இந்த கருவில இருந்து வெளிநோக்கி என்ன செய்யறார் போறது. இந்த பக்கத்துக்கு போய் பார்க்குறது என்ன நடக்குது. அப்ப அவர் போயிருக்கு அவர் கணிக்கிறார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என் சமன் மாற்றக்கூடிய சக்தியை கணிக்கிற ஈவன் நான் பருவம் தெரியும் நான் சும்மா சொல்றேன். ஈவன் என் சமன் 2க்கு கணிச்சு பாக்குற அது E12. என் சமன் 3க்கு கணிச்சு பாக்குற E3 இருக்கு. இப்படியே கணிச்சு கொண்டு போறது. சரி கணிச்சு கொண்டு போறது. அது என் சமன் 4க்கு சேர்ந்து சும்மா E4 கணிச்சு பாக்குற இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே கணிச்சு கொண்டு போறது. இவரிடம் சக்தி வகைவிட சக்தி கூடவே இருக்கு. இவரிடம் வகைகள் கூடவே இருக்கு. இவரிடம் வகைகள் கூடவே இருக்கு. அப்ப இதை வச்சு கொண்டு முதலாவது ஒரு விஷயம் சொல்ற என்ன விஷயம், ஒரு அணுவில் கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பெறுமதி அதிகரிக்கும். சரி ஒரு கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பெறுமதி அதிகரிக்கும். up to E infinity வரைக்கும் அதிகரிக்கும். வசனம் வாயால சொல்றேன், கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, அதுல நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி ஓகே. அப்படி ஏதாவது டவுட்ஸ் சொன்னா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், லிங்க் பண்ண ஷேர் பண்ணி கொடுக்குறேன். அதுலயும் வந்து நீங்க போய் செய்யலாம், போய் பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவை சொன்ன. சரி ஓகே. ரெண்டாவது விஷயம், முதலாவது விஷயம் முடிஞ்சு கேரளத்தில் வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்கள்ல சக்தி பெறுமதி அதிகரிச்சு சொல்லி முடிஞ்சு. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறாரு என்றால் இந்த ரெண்டு சக்தி மட்டத்துக்கு இடையிலான சக்தி டிஃபரன்ஸ் காமிச்சு பார்க்கிறார். டெல்டா E1 இவைகளைக்கான அளவை காமிச்சு பார்க்கிறார். டெல்டா E2 இவைகளை கணக்கிறார். டெல்டா E3 இப்படி ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கும் இடையிலான அடுத்தடுத்த இந்த வேர்டு என்ன முக்கியம்னு சொன்னால் அடுத்தடுத்த 1 2 2 3 3 4 4 5 5 6 அப்படித்தான் பார்க்கணும். அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்தை கணிச்சு பார்க்கிற என்ன நடக்கணும்னு சொன்னா சக்தி வித்தியாசம் கருவிலிருந்து வெளிநோக்கி போகும்போது குறைவடைவது. இரண்டாவது விஷயம் அதாவது சக்தி வித்தியாசம் தானே. அப்ப டெல்டா E1 இது என்ன சொல்றேன்
E2 minus E1. இதிலும் பார்க்க டெல்டா E2 அதாவது இது E3 minus E2 அதே மாதிரி டெல்டா E3 அப்ப இது என்ன இருக்கும் E4 minus E3 up to கடைசியில் என்ன கிடைக்கலாம் டெல்டா E infinity சும்மா கிடைக்கலாம் அப்ப என்ன வர போகுது E infinity minus E infinity minus 1. சரி அப்ப கேரவலிருந்து வழிநோக்கி செல்லும் போது முதலாவது சக்தி மண்டலங்களின் சக்தி பன்முறை அதிகரிக்குது. இரண்டாவது விஷயம் சக்தி மண்டலங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் என்ன செஞ்சு போகுது குறைவடைந்து போகுது. இரண்டாவது விஷயம் சொன்னது. சரி அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன சொன்னதுன்னு சொன்னால் இவை கேள்விதானே எது இந்த ஏர் சுற்றி கொண்டிருந்தா சக்தி இழப்பு ஏற்படும். அப்ப வந்து கருவோட முதலாம் ஒரு பிரச்சனை இருக்குதானே. அப்ப அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் ஒரு குறித்த எலிமெண்ட் இதை நம்ம முடிவா இருந்தோம் ஒன்றை மட்டுப்படுத்த வழங்கப்படுதுன்னா இப்ப இதுல ஒரு இலத்திரன் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க சுத்தி கொண்டு அவர் என்ன சொல்றாரு சொன்னால் ஒரு இலத்திரன் அவரிருந்த சொந்த சக்தி மட்டத்துல நான் இந்த பேச்சு வழக்குல சொல்றேன் உங்களுக்கு விளங்கணும் இருக்கா அவருடைய சொந்த சக்தி மட்டம் இதனால சொந்த சக்தி மட்டம் அதாவது சொல்லுவது திரைநிலையில திரைநிலையில இருந்து சுற்றிலடையும் போகுது. இவர் தானாக என்ன செய்ய மாட்டார் ஒரு சக்தியை வாங்க மாட்டார் தானாக சக்தியை இழக்கவும் மாட்டார். அதாவது இவர் சுயமாக எனர்ஜிய அப்சர்வ் பண்ண மாட்டார் அதே நேரம் ரிலீஸ் பண்ண. அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சக்தியும் வர மாட்டார் சக்தியும் இழக்கவும் மாட்டார். அப்ப இவர்கிட்ட இருக்கிற சக்தி தொடர்ந்து அப்படித்தான் இருக்கும் மாறாமல் இருக்கும். தொடர்ந்து அப்படி இருக்க போது மாறாமல் இருக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்ற இவர் என்ன செய்ய மாட்டார் வந்து கேரவோ போத மாட்டாரு. அவர் ஒரு நிலையான ஆரியில் ஒரு நிலையான டிஸ்டன்ஸ் இருக்கிற நிலையான டிஸ்டன்ஸ் இல்ல சக்தியை பெறவும் இல்லை சக்தி இழக்கவும் இல்லை. அப்ப அதே ஆர்வன் டேரோட தொடர்ந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கு சுற்றிலடையக்கூடியதா இருக்கு. மூன்றாவது விஷயம் சொன்னது என்னது அவருடைய திரைநிலையில் சாதாரணமாக எனர்ஜிய அப்சர்வும் பண்ணாது எனர்ஜிய ரிலீஸ் பண்ணாது. இதை செஞ்சது எனர்ஜி அப்சர்வும் பண்ணாது எனர்ஜிய ரிலீஸும் பண்ணாது. கிளியரா விஷயம் விளங்கி இருக்கும்னு. அடுத்தது நாலாவது விஷயம் என்ன சொல்றாரு உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னேன் கருவிலிருந்து வழிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பன்முறை என்ன செய்யுதுன்னு சொன்னான் அதிகரிக்கு சக்தி மட்டம் சக்தி பன்முறை அதிகரிச்சுக்கொண்டு போகும். ஓகே அப்ப ஒரு கேள்வி இது கேள்வி இது முதலாம் சக்தி மட்டம் இரண்டாம் சக்தி மட்டம் மூன்றாம் சக்தி மட்டம் போக போகும் நாலாம் சக்தி மட்டம் இப்படி போகுது. இதுல ஒரு இலக்கணம் இருக்கு இதுல ஒரு இலக்கணம் இருக்கு. இவருக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் எனர்ஜியை வழங்குது. இங்க கவனமா விளங்கிக் கொள்ளணும் குழப்பம் அடையக்கூடாது. இங்க சொன்னது ஸ்பான்டேனியஸா அதாவது சுயமா இவர் சக்தியை வாங்க மாட்டேன் சுயமா இவர் சக்தியை விடவும் மாட்டேன் அந்த இப்ப நான் என்ன செய்யறேன் போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்ப இவர் சக்தியை கொடுக்க இந்த இலத்திரன் என்னத்தை பெற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ளும். சரி உண்மையிலேயே இந்த சக்தி மட்டத்துக்கு ஒரு சக்தி பருமதி இருக்கும் ஈவன் என்ற ஒரு சக்தி பருமதி இருக்கு. இவருக்கும் என்ன இருக்கும் E2 இருக்குது E3 இருக்குது E4 அப்படியே இருக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இவருக்கு நான் சக்தியை கொடுத்தோன்னு இவர் இந்த சக்தியில இருந்திருப்ப இப்ப சக்தி கூடிச்சு சக்தி கூடினா என்ன செய்யலாது அங்க நிக்கலாது இவர் வழிக்கு தாவி எப்படி இங்க வந்துட்டாருன்னா கருதி கொள்ளும். சரி இப்ப சக்தி கூடிச்சு கூடியவருக்கு மேல வந்துச்சு. இங்க என்ன பிரச்சனை என்றாக்கா உண்மையிலேயே ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளும் என்னவாவும் இருக்கட்டும் மனிதனா இருக்கலாம் அல்லது அனிமல் அதாவது பூச்சியலா இருக்கலாம் அல்லது என்னவா எந்த சடப்பொருட்களாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சக்தி கூடிச்சுன்னு சொன்னால் அதே இந்த உறுதி என்ன செய்ய வலிக்கிட்டு கூடிய சரி சக்தி கூடிய நிலை அதாவது உறுதி குறைந்த நிலை சக்தி கூடிய நிலை உறுதி குறைந்த நிலை என்பதை நாம என்ன செய்ய கிளியரா விளங்கிக் கொள்ள வரும். அப்ப வடிவ யோசிச்சு பாருங்க இவர் இங்க போனோம்னு இவர் என்ன கூடிட்டு எனர்ஜி கூடிட்டு பட் அவற்ற என்ன குறைஞ்சிட்டு உறுதி குறைஞ்சிச்சு.
சரி உறுதி குறைஞ்சிட்டு. அப்ப உறுதியை குறைஞ்சிட்ட உடனே இவர் என்ன யோசிப்பார்? இவர் சக்தியா இருக்க விரும்ப போறது இல்லை. ஏன்? நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா தான் இருப்போமே யோசிப்போமே தான் இத சக்தியா இருக்க விரும்பும். அப்ப சக்தியை இழிவளவாக வைத்துக் கொண்டு உறுதியடையத்தான் யோசிப்போம். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், எனக்கு இந்த சக்தியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி திருப்பி என்ன செய்ய போற, அவர் இந்த சொந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகுது. இங்க ரெண்டு செயற்பாடு நடக்குது. ஒன்று தாழ் சக்தி மட்டம், இது தலைவிதி என்று கதைப்பாங்க, அல்லது தாழ் சக்தி மட்டம். தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு ஒரு ஆளான கொண்டு போகணும் என்றால் சக்தி என்ன செய்யப்பட வரும்? வழங்கப்படும். சக்தியை உறிஞ்சவன் உறிஞ்சினாதான் போயிடும். அங்கே இருந்து போனால் திரும்ப கால்நடைந்து திருப்ப முள்காட்சி அடையும் போகுது. அந்த சக்தியை செய்த கால்நடை. அப்ப இந்த வடிவாளந்து பண்ணிய விஷயம் என்று சொன்னால், இந்த செயல்பாட்டின் போது தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு இவர் போகும்போது எனர்ஜி என்ன செய்யப்படும்? அப்சர்வ் பண்ணப்பட போகுது. எனர்ஜி உறிஞ்சப்பட போகுது. அதே நேரம் இவர் திருப்பி ரிட்டர்ன் ஆகும் போது என்ன நடக்க போகுதுங்களுக்கு? எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுது. ஆனா என்ன பிரச்சனைடா, அப்சர்வ் பண்ற எனர்ஜியை நான் சும்மா என்ன செய்யறேன்? இ டேஷ் என்று வைக்கிறேன். இ டேஷ் என்று வைக்கிறேன். நான் வைக்கிறேன்னா இ டேஷ். ரிலீஸ் ஆகிற எனர்ஜியும் சேம் எனர்ஜி தான். அதாவது என்ன சொல்லலாம்டா, எவ்வளவு சக்தியை இவர் அகத்துறிச்சு கொண்டு மேல போறாரோ அதே அளவு சக்தியை தான் என்ன செய்வார்? காலிலாக்கப்படுது. சரி, அப்ப நாலாவது விஷயம் என்ன செய்யப்பட போது? உங்களுக்கு நாலாவது விஷயம் சொல்றாங்க, லோ எனர்ஜி லெவல் டு ஹை எனர்ஜி லெவல். லோ எனர்ஜி லெவல் டு என்னது? ஹையர் எனர்ஜி லெவல். இந்த செயல்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது? சக்தி அப்சர்வ் பண்ணப்படும். இதற்கு என்ன செய்யப்பட போகுது? எனர்ஜி அப்சர்வ். அதே நேரம் ஹையர் எனர்ஜி லெவல் டு இந்த சைக்கிள் லோ எனர்ஜி லெவலுக்கு என்ன செய்யப்படுகிறது? எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்படும். எனர்ஜி என்ன செய்யப்பட போகுது? ரிலீஸ் பண்ணப்படும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அட் த சேம் டைம் இங்க சக்தி அவகரிக்கப்படுது, சக்தி காலதாக்கப்படுது. இங்க நடைபெற சக்தி பரிமாற்றங்கள் எல்லாம் என்ன வடிவத்துல நடக்கும்னு சொன்னால் போட்டோன் எனர்ஜி. சரி, இங்க நடக்கப்படுற சக்தி பரிமாற்றம், இங்க நடைபெற சக்தி பரிமாற்றம் எல்லாமே என்ன டைப் ஆஃப் எனர்ஜில நடக்கும்னு சொன்னா போட்டோன். சரி, போட்டோன்ஸ் யாருன்னு சொன்னா உங்க சக்தி பொட்டல் அல்ல. சரி, எனர்ஜி பேக்கெட்ஸ் தானே என்ன சொல்லுவோம்? போட்டோன்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் தொடர்ச்சியற்று எனர்ஜி போட்டோ பேக்கெட்ஸ் சொல்லுவோம். தொடர்ச்சியற்றதா தான் இருக்கு. தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸா வரப்போறது இல்லை. ஒவ்வொரு போட்டோன்ஸும் ஒரு குறித்தளவான சக்தியை கொண்டு காணிக்கொண்டு தெரியக்கூடாது. சரி, அப்ப இதுதான் இவர் சொல்லிக் கொண்ட விஷயம். இதுதான் நீர் கொண்ட சக்தி மட்ட கொள்கையும் அதுல உள்ளடக்கப்பட்ட விஷயங்களும். சரி, இதுலயும் குறைபாடுகள் எல்லாம் இருந்ததுடா. என்ன குறைபாடுன்னு சொன்னா, இவர் சாதாரண எளிய மூலகங்களுக்கு தான் இவற்றை சக்தி மட்ட கொள்கையை வச்சு கொண்டு விளங்கப்படுத்தக்கூடியதா இருந்தது. இவர் என்னதை பற்றி கதைக்கல, இவர் எதை பற்றி கேனுவை பற்றி கதைக்கல. சரி, இவர் புரோத்திரங்கள் அதாவது நியூத்திரனை பற்றி செய்யல கதைக்கல. சரி, இவர் விலத்திரங்கள் அது சம்பந்தமாக கதைச்சிட்டு போயிட்டு அது ஒரு குறையாற்றின மூலம். சிக்கலான மூலகங்களுக்கு, அதாவது வேற பெரிய மூலகங்களுக்கு இந்த கொள்கையை என்ன செய்யலாம் இருந்துச்சு, பாதிக்கலாம் இருந்துச்சு. அப்படியான குறைபாடுகளும் என்ன செய்யப்பட்டது? இவற்றை பரிசோதனை அமைப்புகள்ல காணப்பட்டது. என்னதான் நல்லது செஞ்சாலும் புற கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, கூட்டம் கண்டிப்பா இருக்கு. அதே கேஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு சொல்லு, அதுல என்ன பிள்ளை இருக்குன்னு செய்வாங்க பார்த்து. இதான் இந்த நீர்கோருண்ட சக்தி மட்ட கொள்கை சம்பந்தமான விஷயம். இதுல யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். No, sir. கிளியரா? சக்தி மட்ட கொள்கை நீ யார் கேட்டாலும் என்னன்னு சொல்லுவீங்களா எல்லாருமே? Yes. சரி, ஓகே, சரி சரி சரி, கிளியரா வழங்கி படிங்களா? சரி, நம்ம இது முடிச்சு. சரி, இப்ப பிரதானமா மெயினாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய சகல பேர் ஜீவன் செஞ்சாச்சு, எங்களுக்கு நோமலா சொல்லியாச்சு. சரி,
அடுத்தது என்னன்னு சொன்னோம்னா 2 பேர் இருக்கு. 2 பேர்ல அதான் ஒரு ஆளை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் திருப்பி வேற பேர் சொல்ல போறோம். என்னென்ன ஜே தாம்சன், ஜே தாம்சன் அண்ட் வில்லியம் ஆஸ்டன். சரி, இவை 2 பேரும் என்ன செய்து கொண்டவன் யாருக்காச்சும் தெரியுமா? ஜே தாம்சன் அண்ட் வில்லியம் ஆஸ்டன் என்பவர்கள் என்ன செய்து கொண்டவர்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா? யாராவது? What's up? ஜே தாம்சன் அண்ட் வில்லியம் ஆஸ்டன்ஸ் இந்த 2 பேரும் ஒரு செயற்பாடு மேற்கொண்டாங்க. என்னன்னு தெரியுமா? மாஸ் ஸ்பெக்ட்ரமால அந்த கிராஃப் எடுத்த சொல்ல வர விஷயம் சரி, சொல்லி முடிக்கணும். சரியா? சாரி, the first isotope discover பண்ண நியோனை வச்சு. குட். என்னது? சமதானி கண்டுபிடிப்பது. என்னது? சமதானி கண்டுபிடிப்பு. சரி, முதன்முறை கண்டுபிடிக்கப்பட்ட சமதானி யார் சொல்லுங்க? ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கப்பட்ட சமதானி எது? இந்த சமதானி ஐசோடோப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது நியோன் தான். யார் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா ஜே தாம்சன், வில்லியம் ஆஸ்டன் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதாவது திணிவு நிறமாலை பயன்படுத்தி என்ன செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. முதலாவது கண்டுபிடிக்கப்பட்ட ஐசோடோப்ஸ் என்னதுன்னா நியோன். சரி, ஐசோடோப்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சேம் அட்டமிக் நம்பர், அதே டிஃபரண்ட் மேஸ் நம்பர். இப்படி கிடைக்கலாம். ஒரே அணுவன்களையும் வெவ்வேறான திணிவன்களையும் கொண்ட ஒரே மூலகத்தின் அணுக்கள் சமதானிகள் என்று சொல்லுவோம். அல்லது ஒரே எண்ணிக்கையான புரோத்திரன் அல்லது ஒரே எண்ணிக்கையான இலத்திரனை கொண்டது வெவ்வேறு எண்ணிக்கையான நியூத்திரன் அணுக்களை கொண்டதுமான ஒரே மூலகத்தின் அணுக்கள் கலைப்போம் சமதானிகள் செய்யப்படும் கழிச்சு கொள்ள போகிறோம். சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? நோ சார். ஓகே, அடுத்தது உங்களுக்கு நோமலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது மேக்ஸ் பிளாங்க் என்பவர். மேக்ஸ் பிளாங்க் என்ன செஞ்சவர்? யாருக்காச்சும் தெரியுமா? மேக்ஸ் பிளாங்க் என்ன செஞ்சவர்? சரி, இந்த மேக்ஸ் பிளாங்க் என்பவர் என்ன செய்து கொண்டவர்? என்ன சொன்னவர்? எங்களுடைய எனர்ஜியானது சொட்டாக்கப்பட்டுள்ளது. எனர்ஜியானது செய்யப்பட்டது சொட்டாக்கப்படுவது சொல்லி விஷயத்தை செஞ்சவர் முன்வைத்தவர். இவரை சமன்பாட்டை நாங்க என்ன படிக்கிறோம்? E7 H F. ஞாபகம் இருக்கா? E7 HF மட்டும் படிக்கிறாங்க, ஞாபகம் இருக்கா? இதுல வர F என்றது H என்றது Planck's constant. Planck constant. சரி, Planck constant நாங்க படிச்சுக்கொள்றோம். மேக்ஸ் பிளாங்க் என்ன செய்யறாங்க? நோமலா கழிச்சு கொள்ற விஷயம். சரி, உலகங்களுக்கு யாரை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும்? சரி, அடுத்தது ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். யார் அடுத்தது தெரிஞ்ச ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன செஞ்சவர்? யாருக்காச்சும் தெரியுமா? இவ பிளான் இருக்குதானே, இந்த மேக்ஸ் பிளான் இருக்குதானே? என்னண்ட மேக்ஸ் பிளான்ஸ் இந்த சக்தி சொட்டாக கொள்கை இருக்குதானே? அதாவது இவ மேக்ஸ் பிளான்ஸ் சக்தி சொட்டாக கொள்கை.
சக்தி சொட்டாட்டம் கொள்ளி எக்ஸ்பிளைன் பண்ண இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னா விரிவாக்கியது சரி சரி விரிவாக்கியதுடன் சரி இவர் என்ன சொல்றாரு விரிவாக்குறது என்ன உலோக மேற்பரப்புல இருந்து வெளிவிடப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகள் கற்றைகள் என்று சொல்லி சக்தி பொதிகள் அல்லது வெளிவிடப்படும் அந்த கற்றைகளை சக்தி பொட்டலங்கள் சக்தி பொதிகள் என்ன செய்ய சொல்லிக் கொள்றார் இவர் என்ன நல்ல விஷயம் சொல்றாரு சொன்னால் இந்த விரிவாக்கியது மட்டும் இல்ல இதை விரிவாக்கி போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா உலோக மேற்பரப்பில் இருந்து கவனமான மெட்டல் சர்வீஸ் தான் சரி உலோக சரி உலோக மேற்பரப்பில் இருந்து வெளிவிடப்படும் கதிர்கள் அதாவது ரிலீஸ் பண்ணப்படும் வெளிவிடப்படும் கதிர்ப்புகள் வெளிவிடப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சரி வெளிவிடப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகளின் கற்றைகள் சரி சக்தி பொதிகள் கற்றைகள் ஆகும் என உயிர்த்தறிந்த சரி உயிர்த்தறிந்து கொண்ட யார் என்கின்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பதை அதை பற்றி சொல்லிக் கொண்டு சரி அடுத்தது லூயிஸ் டி புரோக்லி என்றது செய்யுங்க டி புரோக்லி சரி அவர் என்ன செஞ்சவர் டி புரோக்லி சரி இவர் தான் எங்களுக்கு என்ன செய்து டி புரோக்லி சமன்பாடு படிக்கிறாங்க என்னது lambda is equal to h over p என்றோட சொல்லி நாங்க கணக்கிட்டோம் அத p என்றது எங்களுக்கு அந்த மொமெண்டம் மொத்தம் p is equal to m into p p is equal to m into p so எங்க டி புரோக்லி அலைகள் என்பது h over m into p சரி நீங்கள் இப்படியும் கலைக்கலாம் அல்லது நீங்கள் இப்படியும் என்ன செய்யலாம் கலைச்சுக்கொள் அதாவது டி புரோக்லி அலைகள் என்பது பிளாங்க் ஓவர் உந்தம் சரி பிளாங்க் ஓவர் உந்தத்தினால் செய்யப்படப்படுவதற்கு தரப்போக்கு இந்த விஷயம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான கன்செப்ட் சரி இவ்வளவுல யாருக்காச்சும் ஏதாவது பிள்ளை இருக்குதா ஏதாவது விஷயம் இல்லாம இருக்குதா சரி ஓகே அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே சரி அடுத்தது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அவுபா பிரின்சிபல் சரி அது உண்மையா எங்களுக்கு என்னன்னு சொல்றது இல்ல அவுபா பிரின்சிபல் தான் அது அவுபாவில் என்னது எங்களுக்கு கட்டியெழுப்ப கோட்பாடுன்னு சொல்லி கதைக்கிறேன் சரி அதான் வாயில சொல்லிக் கொடுக்கும் அவுபா பிரின்சிபல்னு சொன்னார் உண்மையிலேயே சரி அதை நான் பயன்படுத்திய விருந்தேன் சத்தியமா தெரியாம போனான சரி எங்கள்ட யாருண்ட எங்கள்ட அவுபா பிரின்சிபல் சரி சரி அவுபா பிரின்சிபல் சொல்லி இருந்து சொல்லணும்னு சொன்னால் என்னங்க கட்டி எழுப்ப கோட்பாடு தமிழ்ல சொல்லணும்னு சொல்லணும்னா கட்டி எழுப்ப கோட்பாடு சரி இது என்ன சினிமா சொல்லணும்னு சொன்னால் ஒரு அணுவிலே இலத்திரங்கள் நிரம்பும் நாடு ஒரு அணுவிலே இலத்திரங்கள் கொண்டிருக்க போகுது ஒரு அணுவிலே இலத்திரங்கள் நிரம்பும் போது அந்த இலத்திரங்கள் சக்தி அடிப்படையில நிரம்பிக்கொள்ளும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் குயிக்கா சொல்லி கொடுக்குறேன் n is equal to 1 n is equal to 2 n is equal to 3 n is equal to 4 5 6 and then 7 முதலாம் சக்தி மட்டத்துல 1s மட்டும்தான் இருக்கு இரண்டாம் சக்தி மட்டத்துல 2s and 2p மூன்றாம் சக்தி மட்டத்துல 3s 3p 3d நாலாம் சக்தி மட்டத்துல 4s ஓகே இது 5s 6s 7s அடுத்தது 4p 5p 6p 7p அடுத்தது 4d 5d 6d 7d கலக்க தேவையில்லை படிக்காத போது 4f 5f 6f
அங்கால ஜி எல்லாம் இருக்கிற எங்களுக்கு தேவையில்லை. அதாவது இலத்திரங்கள் நிரம்பும் போது சரி இலத்திரங்கள் சரி இவை இந்த சக்தி அடிப்படையில் அதாவது இப்படித்தானே செய்ய போகுது. சரி இப்படித்தான் திறமை கொள்ள போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்றேன், ரெண்டு இப்படித்தான் பேரு 1s 2s 2p 3s 3p 4s 4s அதே போல 3d அடுத்து என்ன 4p. சரி அதே நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னது, எஸ்ல மேக்சிமம் 2 தான் நிரம்பையிலும், பில மேக்சிமம் 6 தான் நிரம்பையிலும், டில மேக்சிமம் 10 தான் நிரம்பையிலும், எஃப்ல மேக்சிமம் 14 தான் நிரம்பிக்கொள்ளு. அதுல மூலகம் என்ன இருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிரம்பி எழுதிக்கொள்ளும். பட் அவர் சொல்றது என்ன, அவ்வா பிரின்சிபல்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு மூலக அளவுல இலத்திரங்கள் நிரம்பி செல்லும் போது சக்தி அடிப்படையில தான் நிரம்பி செல்லும். இவ்வளவுதான் அவ்வா பிரின்சிபல் சொல்றது. இதுல யாருக்காவது மெனி டவுட்ஸ்? No, sir. சரி தேவையான விஷயங்கள் லேட்டர் பார்த்துக்குவோம். அப்ப அவ்வா பிரின்சிபல் உங்களுக்கு ஈஸியான வரைக்கும் ஒரு அளவுல இலத்திரங்கள் நிரம்பி செல்லும் போது சக்தி ஏறு வரிசையில தான் அமிலக்கணங்கள் செய்யும், நிரம்பல் அடைந்து செல்லும் என்ற விஷயங்கள் செய்தவுடன் தெரிஞ்சுக்க வரும். சரி அடுத்தது என்னன்னு சொன்னால் பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு. சரி என்னது பவுலியின் சரி இதே சேர்த்து சொல்லி கொடு. சரி அதாவது பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்லுவாங்க. பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இது ஒண்ணுமே இல்ல, சக்தி சொட்டல் நீங்க படிச்சிருப்பீங்க. அது சக்தி சொட்டல் வரைக்கும் சக்தி சொட்டல் ஃபுல்லா படிப்பீங்க. இப்ப நான் அதுல விட கிடையாது. சரி சக்தி சொட்டல் சொல்லி படிச்சுதான் சக்தி சொட்டல் அது என்ன படிக்கணும் உண்மையிலேயே, என் படிப்பம் எல் படிப்பம் எம்எல் படிப்பம் எம்எஸ் படிப்பம். சரி எல் படிப்பம் எம்எல் படிப்பம் எம்எஸ் படிப்பம் அடுத்தது என்னது எம்எல் எம்எஸ் எல்லாம் படிப்போம். சரி இது என்ன சொல்லுவோம், பிரதான சக்தி சொட்டல் அல்லது என்னது முதன்மை சக்தி சொட்டல் சொல்லுவோம். இது என்னது அசிமுதல் உபசக்தி மட்ட உபசக்தி சொட்டல் சொல்லுவோம். இது என்னது காந்த சக்தி சொட்டல், இதை சொல்லுவோம் கரங்கள் சக்தி சொட்டல். 4 வித சக்தி சொட்டல் கொஸ்டின் இருக்கு, ஃபுல்லா செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா செய்யணும். சரி ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மூலகத்தின் இரு வேறுபட்ட இலத்திரங்கள் அல்லது ஒவ்வொரு மூலகத்தின 2 இலத்திரங்கள், ஒவ்வொரு மூலகத்தின 2 இலத்திரங்களுக்கு 4 சக்தி சொற்களும் என்னவா இருக்கிறாது, சமனா இருக்கிறாது. சரி அதாவது 2 மூலகத்தின் அணுக்கள் 2 மூலக அணுக்களுக்கு இந்த 4 சக்தி சொற்கள் 4 என்னவா வரையிறாது, ஈக்குவலா வரையிறாது. மேக்சிமம் என்ன சொல்லுங்க, அப்போ மேக்சிமம் 3 தான் செய்யலாம் ஈக்குவலா. இது வேறுபட்ட அணுக்கள் இலக்களுக்கு என்ன செய்யப்படும், சக்தி சொட்டல் இல்ல 4 சக்தி சொட்டல் ஈக்குவலா வராது. 2 சக்தி சொட்டல் மேக்சிமம் 3 சக்தி சொட்டல் என்ன செய்யலாம் ஈக்குவலா வந்து கொள்ள இயலும் சொன்னதான் அந்த பவுலின் தவிர்க்கை கோட்பாடு. அடுத்தது இதுல சேர்த்து சொல்ல என்னென்ன குண்டின் விதின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹான்ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இங்க சொல்ல ஹான்ஸ்லோன், தமிழ்ல குண்டின் விதின்னு செய்வாங்க கேட்பாங்க. அது சின்ன விஷயம். சரி குண்டின் விதி என்றது என்ன சொல்லப்பட்டது, மீறி அவன் சொன்னது சொன்னதான்னு சொல்லிட்டு போறேன்னா, குண்டின் விதி என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் எஸ் அடுத்து என்னது பி அடுத்து என்னது டி. சரி இது எஸ் இது பி இது டி. அப்ப தெரியும் எஸ்ல மேக்சிமம் இருக்கக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை எத்தனை, 2. இதுல இருக்கக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை எத்தனை, மேக்சிமம் 2. இது சம்பந்தமான திருப்பி நான் வரைக்கும் கதைப்பேன். இப்ப விஞ்ஞான சம்பந்தமா கதைச்சிருந்தாலும் சொல்லிட்டே போறோம். பி எத்தனை 6 மேக்சிமம். சரி அப்ப இதுல பிரச்சனை இல்லையா, நீ இப்படி போடலாம். ஆனா பீன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு என்றால், ஒரு இலத்திரங்கள் நிரம்பி செல்லும் போது அதை குறித்த ஒரு டிரெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆனா பிறகுதான் திருப்பி செய்யப்படும், அதுக்கு ஒப்போசிட் டிரெக்ஷன்ல எதிர் திசையில சோடியாக்கப்படும் என்று சொல்றோம். அப்ப இவர் என்ன செய்யலாம்,
இந்த இப்படி 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 முதல் ஒரு திசையில நிரம்பல் அடைஞ்ச பிறகுதான் எதிர் திசையில என்ன செய்யலும் நிரம்பல் அடையலும் இதான் சொல்றது. அப்ப என்ன செய்ய முதலாவது 1 2 3 4 5. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் முதலாவது நான் இப்படித்தான் போடணும்னா ஒரு அவசியமும் இல்லை. நான் இது ஓட்டுறது என்னோட கேள்வி காட்டுங்க 1 2 3 4. சரி, இப்படி எண்ணி போடலாம். முதலாவது இப்படி தலைகளா போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, நீ தலைகளா போட்டாருன்னு சொன்னால் அடுத்து இருக்கிற 4மே எப்படித்தான் இருக்கும். அவர் என்ன சொன்னார், ஒரே திசையில நினைச்சா பிறகு எதிர் திசை. அப்ப இங்க இப்படி போட்டதால எதிர் திசை இப்படி போகுது, இங்கனே இப்படி போட்டதால இப்படி போட எதிர் திசை போட போறாய். சரி, இது உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டிய விஷயம். இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. அப்ப இது பேசிக்கான எங்களுக்கு விஷயமாக இருக்க போகுது. அதே நேரம் நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டுபிடிச்சத மெண்டல். சரி, மெண்டல் ஈவெண்ட் எங்களுக்கு சரி நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டுபிடிச்சாங்க. மெண்டல் ஈவெண்ட் சரி நாங்க கதைச்சு கொள்ள போகும். சரி, அதுக்கு முதல் நிறைய பேர் இருந்தவங்க லோதமேயர். சரி, அப்படி லோதமேயர் சொல்லி அவையின் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது காணப்பட்டது. அடுத்த கோதமேஜர் அடுத்தது எங்களுக்கு மென்டலி இப்படியான எல்லாம் செய்யப்பட்டது காணப்பட்டது. காமனான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். சரி, இவ்வளவுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Yes, sir. கிளியரா ஃபுல்லா? Yes. ஓகே, தேங்க்யூ. இதுல என்ன சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது காணப்படுது. சரி, அப்ப இவ்வளவு உங்களுக்கு என்ன செஞ்சது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சது. சரி, அடுத்தது உங்களுக்கு யாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா இதோட உங்களுக்கு சயின்ஸ் சம்பந்தமான விஷயம் ஃபுல்லா என்ன செய்யுது முடிஞ்சு கொள்ளுதா. அடுத்ததுன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிய சான்ஸ் இருக்குமோ தெரியல. ரொனால்டு கிளஸ்பி என்று சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. சரி, ரொனால்டு கிளஸ்பி. சரி, அதே நேரம் இன்னொரு ஆள் இருக்கிறார். யார் பார்த்தோம்னா ரொனால்டு ஜிட்னி. அடுத்த பேர் நைகோ. சரி, ஸ்பெல்லிங்காக செய்வாங்க, ஸ்பெல்லிங் சரியா இருக்கா பார்த்துக்கணும். சரி, நைகோ. ரொனால்டு கிளப்சியும் ரொனால்டு சைட்னி நைகோ இந்த 2 பேர். சரி, 2 விஞ்ஞானிகள் செய்யறவங்களுக்கு காணப்படும். இதே 2 பேர் உண்மையிலேயே என்னத்தை சொல்லிக் கொண்டவை என்றால், ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் மையணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் சோடிகள் சொல்ற விஷயம் விளங்கிக் கொள்ளுவா. ஒரு மூலக்கூறுல அதாவது ஒரு மூலக்கூறு அல்லது என்னது அயனின் மைய அணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் சோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிகூடிய தூரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்த சொன்னேன், ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதிலேயே எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எங்களுக்கு இந்த ரொனால்டு இருக்கிறார் தானே, இந்த ரொனால்டு கிளப்சியன் பேர் சொன்னா பிரதான கூட்டங்கள் இருக்கு. பிரதான கூட்டம் இவன் மெயின் குரூப்ஸ். பிரதான கூட்ட மூலகங்கள் 3 மூலகம் மைய அணுவாக வாராக்கின்ற வடிவங்களை பற்றி சொன்னதான் யார் என்ன ரொனால்டு கிளப்சி. பிரதான கூட்ட மூலகங்கள் மைய அணுக்களாக வரும்போது அதுல வடிவத்தை பற்றி கதைச்சதான் ரொனால்டு கிளப்சி. ரொனால்டு சிட்னி நைகோவன்ஸ் சொன்னா தாண்டல் மூலகங்கள். தாண்டல் மூலகங்கள் மைய அணுக்களாக வரும்போது அதில் வடிவங்களை பற்றி தாண்டல் மையங்கள் வரும்போது அதன் வடிவத்தை பற்றி கதைச்சதான் ரொனால்டு சிட்னி நைகோ. சரி, இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமான விஷயம். சரி, அப்ப இவ்வளவு தானங்களுக்கு போனா யார் சம்பந்தமான விஷயம் பார்த்தா விஞ்ஞானிகள் சம்பந்தமானது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ்ல டோட்டலா எங்களோட சிலபஸ்ல எங்களுக்கு தேவையான சம்பந்தமான எல்லா விஞ்ஞானிகளும் நாங்க என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டவை சம்பந்தமாக ஃபுல்லா செய்யப்பட்டது.
சொல்லப்பட்டு. இவ்வளவுலையும் யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உலகம் சொன்ன சயின்டிஸ்ட்ல சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இப்பதான் நாங்க 2015 இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நாம என்ன செய்ய போறோம்? ஆன்சர் பண்ண போறோம். விளங்குதா? ஏன் அந்த 1 மந்த்துக்கு மேல போகும்னு சொன்னான்னு விளங்குதா? அப்ப எல்லாமே கிளியரா சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிக்கிறாங்க பாருங்க. அணுக்கட்டமைப்பின் புலம்புடி மாதிரி உருவை முன்வைத்தவர். பேப்பர்ல பாருங்க. அணுக்கட்டமைப்பின் புலம்புடி மாதிரி உருவம் முன்வைத்தவர். சரி, புலம்புடி மாதிரி உருவம் முன்வைச்சதா நீங்களே சொல்லுவாங்க. யாருங்களுக்கு? ஜே தாம்சன். ஜே தாம்சன். அதான் ஆன்சர். அதுல என்னென்ன விஷயம் இருந்தது பாருங்க. ஜான் டால்டன். ஜான் டால்டன் இருந்தது அணுவை வரைவிலக்கணப்படுத்தி அணு கொள்கையை முதலாக உருவாக்கினதா நேரம் ஜான் டால்டன். ஜே தாம்சன் சொல்லியாச்சு. இந்த பிளம்புடிங் மாடலுக்கும் வருவார், முதலாவது அணுமாதம் வச்சுவருக்கு வருவார், இலத்திறனை கண்டுபிடிச்சதுக்குள்ள வருவார், அதே நேரம் எங்களோட சமதானி கண்டுபிடிப்புகளையுமே செய்வார், பந்து கொள்ளுவார். அடுத்தது கிளென்சி போக். அதுகள் தேவையில்லை, அவுட் ஆஃப் சிலபஸ். அதை நீங்க கதைக்கவே தேவையில்லை. ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் என்ன செய்து பிளம்புடிங் மாடலை பிளேட் நிரூபிச்சவர், முதலாவது கருமாறி உருவம் முன்வைச்சவர், புரோத்தரனை கண்டுபிடிச்சவர், பொட்டவட்ட பரிசோதனை மேற்கொண்டவர். உண்மையை அந்த பொட்டவட்ட பரிசோதனை சொல்லி ஒரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். என்னன்னு சொன்னாங்க, அவையிட்ட மாணவர்களான ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் மாணவர்களான கைகரன் மாஸ்டர் ஹெல்ப் போட்டு தான் செஞ்சவர் அந்த பிராக்டிக்கலை மேற்கொண்டவர். சரி, ரோபோட் பள்ளிங்க நெய்த்துளி பரிசோதனை, ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது மேல் நெய்த்துளி பரிசோதனை மூலம் தான் இலத்திறன் ஏற்றத்தை துணிந்து கொண்டவர், அதை நிறுத்தின துணிவியமல் செய்து கொண்டவர், துணிந்து கொண்டவர் ரோபோட் மெட்ரிக். அப்ப ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் என்னது? ஜே தாம்சன். ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் ஜே தாம்சன். சரி, இதான் ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர். அப்ப எங்களுக்கு செகண்ட் பேஷண்ட் மேல என்ன என்னதை பற்றி கேட்டிருக்கிறாங்க? ரேடியஸ், ஆரிசம் தான் கிடைச்சிருக்காங்க. அப்ப நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் அதை பற்றி கதைப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன செய்ய போறோம்? ஆரை சம்பந்தமாக ஃபுல் விஷயமும் கதைக்க போறோம். அதாவது என்னென்ன வகையான ஆரைகள் இருக்கு, அதுல என்னென்ன நாங்கள் பார்த்து கொள்ள வேணும், அணுவாரையை பற்றி ஃபுல்லா பார்த்து அயனாரை பற்றியும் ஃபுல்லா செய்வோம், பார்த்து முடிப்போம். அப்ப ஆரை சம்பந்தமாக ஃபுல் விஷயம் நெக்ஸ்ட் கிளாஸ்லயே முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லயே ஆரை கம்ப்ளீட் ஆகிடும். அப்ப ஆரை சம்பந்தமா சொல்லி முடிஞ்சா பிறகு நீங்க என்ன கொஸ்டின் வந்தாலும் செய்யக்கூடியதா இருக்கும், என்ன விஷயம் வந்தாலும் செய்யக்கூடியதா இருக்கும். அட் த சேம் டைம் கிளாஸுக்கு புதுசா சில பேர் ஜாயின் பண்ணி பாக்குறீங்க, போறீங்க, அது ஓகே, அது டசன் மீட், அது பிரச்சனை இல்லை. இப்ப கண்டினியூவா நீங்க பார்க்க போறேன்னு சொன்னா, நியூவா இருக்கிறாங்க கண்டினியூவா நீங்க இதுக்கு அப்படி கிளாஸுக்கு வர போறீங்கன்னு சொன்னா, இதான் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 07639056116. இதான் வாட்ஸ்அப் அண்ட் நார்மல் நம்பர். இதுக்கு நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விடுங்க. அதாவது நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஸோ அங்கே நீங்க என்ன செய்யலாம், அதுக்குரிய டீடைல்ஸ் உங்களுக்கு எங்களுக்கு தனியான குரூப்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன செய்ய உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே என்ன செய்யப்படும், என்னென்ன மாதிரி சொல்லி அப்டேட் பண்ணப்படும். கிளாஸ் இருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணப்படும். ஸோ இஃப் யூ வாண்ட் த ஜாயின் த கிளாஸ், ப்ளீஸ் புட் த மெசேஜ் திஸ் நவ். சரி, ஓகே. உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்ன செய்யலாம், நீங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க, தொடர்ந்து செய்யலாம், அவங்களால பார்த்து கொடுங்க. சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப? சண்டே, ரைட்? நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே இல்லைங்க? சார் நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே 9:30 PM to 11:30, 11 PM. 9:30 சரியான செய்யப்படும், கிளாஸ் தொடங்கிடும். ஸோ தேவையானவர்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் அடுத்த கிளாஸ்ல செய்வோம். ஆரே சம்பந்தமான ஃபுல் விஷயம் செய்வோம், பார்க்க முடியும். ஓகே தானே? சரி, Yes, ஓகே. sir. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல செய்வோம், சந்திப்போம். குட் நைட் எவ்ரிவன். Good night, sir. Have a nice day.